இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம சாஹே ஜின்னு கிட்ட எப்ப இந்த டெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ஜின்னு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைனா இப்பவே அசோசியேஷன்ல இருக்க ஜிம்னாசியர்ல இந்த டெஸ்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள இந்த மாதிரி அசோசியேஷனோட ஜிம்னாசியன்றது இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரமாச்சு, பேசாம என்னோட ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஸ்கில்ல வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 2 பேரும் மூவ் பண்ண முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சாஹே கதவை திறந்து வெளியே போக ட்ரை பண்றா. அப்ப ஜின்னு ஒரு நிமிஷம் இல்ல, நாம அப்படி போக வேணாம், என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சாஹே கிட்ட சொல்றான். இதை கேட்ட சாஹே என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப சாஹேவா நம்ம ஜின்னு நெருக்கமா கட்டி பிடிச்சு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேருமே அந்த பில்டிங்ல இருந்து அசோசியேஷனோட ஜிம்னாசியத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுறாங்க. இப்படி இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆன சமயத்துல நம்ம ஜின்ஹோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு உள்ள வரான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜின்னு இருக்கிறதுக்கு பதிலா ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கான். அவன் ஜின்னு கண்டி கொண்டு வந்த ஸ்நாக்ஸை புடிங்கி தின்னுட்டு என்னடா உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி ஜின்ஹோவை பாக்குறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னு சாஹேவை காட்டுறாங்க. சாஹே இவங்க டெலிபோர்ட் ஆகி ஜிம்னாசியத்துக்கு வந்ததை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகுறா. அப்ப ஜின்னு அவனோட மனசுக்குள்ள ஷேடோ எக்ஸ்சேஞ்ச்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கேட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஷேடோ சோல்ஜர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவனை யூஸ் பண்ணி நான் எங்க வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்க முடியும். அதே சமயத்துல என் கூட இன்னொரு பர்சனையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியுது. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் நினைச்சா உலகத்தோட இன்னொரு மூலைக்கு கூட ஈஸியா போயிட்டு வர முடியும் போலயே. ஆனா என்ன, இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கூல் டவுன் டைம்ன்றது 3 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி சாஹே நம்மளோட டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹேட்ட கேட்க, அப்ப சாஹே ஒரு நிமிஷம் நான் என்னோட வெப்பன் எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஜின்னு அந்த மண்வெட்டியை பத்தி பேசுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹேட்ட கேட்க, அப்ப சாஹே செம்ம எம்பரேஸ் ஆகி அது என்னோட வெப்பன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்றா. நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்றான். அப்ப சாஹே இந்த ஜிம்ன்றது ஹண்டர்ஸ் கொரியர்ன்றனால இந்த இடத்துல ஸ்பேர் வெப்பன்ஸ்ன்றது நிறைய இருக்கும். அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது கிரேட் ஆனது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, பட் ஸ்பேர் பண்றதுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே ஒரு ஸ்டோரேஜ் ஓபன் பண்றா. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்பேரிங் வெப்பன்ஸ்ன்றது இருக்கு. அதுல நம்ம சாஹே அவளுக்கு சூட்டபிளா ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன் சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட கேக்குறா. அப்ப நம்ம ஜின்னு சாஹே கிட்ட, இது உன்னோட யூஸ்வல் ஸ்வாட் கிடையாது, அதாவது நீ எப்ப யூஸ் பண்ற ஸ்வாட் இது கிடையாது, அதனால இது உனக்கு ஓகேவா, அந்த ஸ்வாட் உனக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹே கிட்ட கேட்க, அப்ப சாஹே எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அது மட்டும் இல்லாம மான்ஸ்டர்ஸ் எப்போதுமே சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணும், என் கையில நான் எப்போதுமே என்னோட ஸ்வாட வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே சொல்றான். இதை கேட்ட ஜின்னு நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இக்ரீஸை சமன் பண்றான். இவன் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு இக்ரீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்ப சாஹே இந்த மேட்சோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு ஜின்னு கிட்ட கேட்க, ரூல்ஸ்லாம் ஒன்னும் பெருசா இல்ல, என்னோட சமன் டிஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் நீ சண்டை போடணும், இல்லைன்னா நீ சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹேட்ட ஜின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள சாஹே கிட்ட அவளை எதிர்த்து என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான சமனை தான் சண்டை போட வைப்பேன்ற மாதிரி சொன்னேன், ஆனா பெரு இவளுக்கு கொஞ்சம் ஓவர் தான், சோ இப்போதைக்கு இக்ரீஸே சாஹே கூட சண்டை போடட்டும் அப்படின்ற மாதிரி அவளோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சாஹே கிட்ட கேட்கறான். அப்ப சாஹேவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத வாயால சொல்லாம அவளோட பவர்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணி காமிக்கிறா. சாஹேவோட பவர்ஸை பார்த்தோன்னே நம்ம ஜின்னு ரைட் இவளோட பவர்ஸை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சாஹே கிட்ட கொஞ்சம் அங்க திரும்பிக்கிறியாமா, நானும் இக்ரீஸும் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இக்ரீஸ் கிட்ட அவன் ஜேஜோ ஐலாண்ட்ல யூஸ் பண்ண ஸ்வாட் எடுத்து கொடுத்து இதை வச்சு சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி இக்ரீஸ் கிட்ட சொல்றான். ஜின்னு இக்ரீஸ் கிட்ட கொடுத்த ஸ்வாட்ன்றது ஒரு எஸ் ரேங்க் லாங் ஸ்வாட். இந்த ஸ்வாடோட பேரு டீமன் கிங் லாங் ஸ்வாட். இதோட அட்டாக் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்விங் பண்ணாலே போதும், அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் லைட்னிங் ஸ்ட்ரோமே கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட ஜின்னு இக்ரீஸ் கிட்ட கொடுத்து சாஹேவோட பவர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் அந்த மேட்ச்ன்றது ஸ்டார்ட் ஆக நம்ம இக்ரீஸ் சாஹேவை நோக்கி அவனோட ஃபர்ஸ்ட் ப்ளோ, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ளோவை யூஸ் பண்றான். பட் சாஹே அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிடுறான். இதை பார்த்த ஜின்னு நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, அந்த இடத்துல ஒரு நார்மல் பர்சன் இருந்ததுனா இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான், பட் இவன் அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் சாஹே அண்ட் இக்ரீஸ் 2 பேருமே மாத்தி மாத்தி கிளாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சேர்மன் கோ கட்டுறாங்க. சேர்மன் கோ யாரோ ஒருத்தவங்க ஜிம்ல என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்றத சென்ஸ் பண்றாரு. இன்னைக்கு ஜிம்மை யாருமே ரிசர்வ் பண்ணலையே, யார் உள்ள வந்திருப்பா அப்படின்றத நம்ம சேர்மன் கோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவரோட சபார்டினேட்டுக்கு கால் பண்ணி ஜிம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கேட்க, சபார்டினேட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜை சேர்மன் கோக்கு கனெக்ட் பண்ணி விடுறான். அந்த இடத்துல நம்ம ஜின்னு அண்ட் சாஹே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேர்மன் கோக்கு ஆரம்பத்துல எதுவும் புரியல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சாஹே பண்ண ஒரு சில விஷயம்லாம் நம்ம சேர்மனுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சார் ரைட் எனக்கு இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி சேர்மன் நினைச்சிட்டு, சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க, அதுக்காக அவங்க சொன்ன இதெல்லாம் செய்யக்கூடாது, மாடியில பெட்ரூம் இருக்கு அங்க கொண்டு போய் கொஞ்சம் போங்க போங்க போங்க. அவரோட சபார்டினேட் இன்னைக்கு அந்த ஜிம்மோட கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிருங்க, அங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு, இந்த சின்ன பசங்களே இப்படிதான் அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி திரும்ப இந்த ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஜின்னு செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஆல் மைட்டி இக்ரீஸே நாக் அவுட் ஆகி கீழே படுத்து கிடக்குறான். அப்ப சாஹே அவரோட பவரை ஷோ ஆஃப் பண்ணி, இந்த பிளாக் கலர் நைட் தான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான சமனா, என்னை எதிர்த்து உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான சமனை தான் சண்டை போட வைப்பேன்
தானே சொன்னேன், சோ சமன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே சொல்ல, அதுக்கு ஜின்னு நான் உன்னை சமன் பண்ணனா உனக்கு ஏதாச்சும் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சாஹே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் அவன் கூட திரும்ப சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே சொல்றா. அப்ப ஜின்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி சாஹே கிட்ட கேட்க, அப்ப சாஹே டேய் நானும் தாண்டா அந்த இடத்துல இருந்தேன், அது மட்டும் இல்லாம நான் வீடியோலயும் நீ என்ன பண்ணன்றத பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே ஜின்னு கிட்ட சொல்ல, அப்ப ஜின்னுவும் சரி ரைட்டு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி பெரு அப்படின்னு நம்ம பெருவை சமன் பண்றான். இந்த பாரு சாஹே, நான் உன்கிட்ட திரும்ப கேட்கறேன், இவன் கூட நீ சண்டை போட்டனா நீ கண்டிப்பா ஹர்ட் ஆவ, சோ உனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்கறதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க.